குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ போதை ஒழிப்பு பற்றி 9th சியில் இருக்க காமேஷ் வந்து பேச. இங்கு வந்திருக்க அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது போதைப் பொருள் விழிப்புணர்வை பற்றி பேச வந்துள்ளேன். போதை அது அழிவின் பாதை. இந்த உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது ஆகும். வயது வரம்பு இன்றி சமுதாயத்தின் போதை பழக்கம் விரைந்துள்ளது. மனித மனத்தை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் அபாயகரமான வேலையை செய்வதே போதை. போதை போதை இது மரணத்தின் பாதை. மனிதர்களை மிருகங்களாக்கி அவர்களை தவறான வழிகளில் இட்டு செய்வது போதை பொருட்கள் பங்கு மிகப்பெரியதாக உள்ளது. மதுபானம், புகையிலை, ஆப்பிள், ஹராபி, கஞ்சா, பான் மசாலா போன்ற மனிதர்கள் அளிக்கும் போதை பொருட்கள் பல. போதையை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, நல்ல நாட்டின் வளர்ச்சிக்கும் சவாலாக இருப்பது போதைப் பொருளாகும். இதை சமுதாயம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் போதைக்கு அடிமையாகி நாளடைவில் அவை இன்றி வாழ முடியாத நிலை ஏற்படும். நாட்டிற்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும் போதை பொருட்களை தடுத்து நிறுத்துவதோடு அவற்றை முழுமையாக ஒழிக்க வேண்டும். இளைய சமுதாயத்தை காப்பும் போதையற்ற நாடாக்கும். ஒரு நிமிஷம் சுகம் கொடுக்கும் பாவி பழக்கம், ஒரு வாழ்நாள் துன்பம் தரும் கயவன் புகை, நிஜம் தெரியாமல் நிலையில் நடக்கும் நீதி கேட்கும் நாய் உயிர் கூட மறக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிய காமேஷ்க்கு நன்றி செலுத்துகிறோம்.